Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான கத்திரிக்காய் மோஜு எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் மோஜு வந்து ஒரு ஸ்ரீலங்கன் ரெசிபி. அங்க இத எப்படி செய்வாங்க அப்படினா கத்திரிக்காவை தனியா டீப் ஃப்ரை பண்ணிட்டு ஆனியன்ஸை தனியா டீப் ஃப்ரை பண்ணிட்டு அது கூட ஸ்பைசஸ் ஆட் பண்ணி செய்வாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த கத்திரிக்காய் மோஜுவை கொஞ்சம் டிஃபரெண்டா நம்ம ஊர் ஸ்டைல்ல எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் மோஜு வந்து ஒயிட் ரைஸ்ல இருந்து பிரியாணி வரைக்கும் எது கூட வேணா சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க இப்போ இது எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து பொடி கத்திரிக்காய் அப்படின்றதால நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் பெரிய கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காவை எடுக்கிறீங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை தண்ணி எதுவும் இல்லாமல் ட்ரையாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக இது கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறோம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இது ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான பவுடர் ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு 100 கிராம் வறுத்த வேர்க்கடலையும் 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளும் நான் எடுத்திருக்கேன். இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை அப்படின்றதால இது லைட்டாக ஹீட் பண்ணால் போதும். ஒருவேளை நீங்கள் பச்சை வேர்க்கடலை எடுக்கிறீங்க அப்படின்னா அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை எடுத்து அது நல்லா சூடான பிறகு அதில் எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை போட்டு லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். இது கூட எடுத்து வச்சுருக்க எள்ளையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு சேர்த்த உடனே ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. எள்ளு இந்த மாதிரி படபடன்னு வெடிக்க ஆரம்பித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்த எள்ளையும் வேர்க்கடலையும் தோல் நீக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த அளவுக்கு கொரப்பாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மேரினேட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை நம்ம வந்து ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடான உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை பேட்சாக போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் போட்ட உடனே சீக்கிரமாக வதங்கக்கூடிய ஒரு வெஜிடபிள். ஸோ டீப் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நேரம் பண்ணாமல் போட்ட 2 நிமிஷத்துலேயே கத்திரிக்காய் வந்து எடுத்துடலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனாலே போதும். இப்போ வந்து கத்திரிக்காவை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காவையும் பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். எப்போவுமே புளி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வைங்க. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 10 பல்லு பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், 20 சின்ன வெங்காயம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் நான் 2 வெங்காயமுமே யூஸ் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாவை உடச்சி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்குன ஒரு மீடியம் சைஸ் ஆனியனையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கின உடனே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வதங்கின பிறகு அதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே கத்திரிக்காயில் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கிறதால இதில் மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு எல்லா மசாலாவும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம ஏற்கனவே கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆயிலை கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கலாம். ஆயில்லையே மசாலா 2 நிமிஷம் வதங்கின பிறகு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். எதுக்காக சுகர் ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் நமக்கு வந்து கத்திரிக்காய் மோஜுடைய டேஸ்ட்டு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கத்திரிக்காய் புளிக்குழம்பு மாதிரி டேஸ்ட்டு மாறிடக்கூடாதுன்றதுக்காக 1 ஸ்பூன் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஊற வச்ச புளியை கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். புளியோட பச்சை வாசனை போயிட்டு மசாலா இந்த அளவுக்கு ட்ரை ஆன பிறகு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை இது கூட ஆட் பண்ண போகிறோம். கத்திரிக்காய் ஆட் பண்ண பிறகு ரொம்ப போட்டு கிளறி விடாமல் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை எள்ளு அந்த பவுடரை வந்து இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பவுடர் ஆட் பண்ண பிறகு ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். இந்த அளவுக்கு 2 நிமிஷம் வெந்த பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான்.
நம்ம சூப்பரான கத்திரிக்காய் மோஜு ரெடி ஆயிருச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு சூப்பர் டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.